போராட்டம் வந்து தனியாக வந்து வெயில் எப்படி இல்லை கூட இல்லை ஒரு பந்தல் வந்து போட்டுருக்கோம் உடம்பு முடியல யாரு வயசாகிடுச்சு நீங்கள் தனியாக போராட்டம் பண்ணி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கீங்க மனசு கஷ்டமாக இருக்குது அறக்கட்டளையில் நீங்கள் தொடங்கி வச்ச அரங்கத்தில் எதுவும் செயல்படாமல் இருக்குது நான் அரங்கத்தில் வந்து உட்காந்துருக்கேன். இப்போ நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க மாமா? இதெல்லாம் சாப்பிட்றீங்களா? இல்லை அதெல்லாம் சாப்பிடுங்க. சாப்பாடு வாங்கி ஐயா அதெல்லாம் தப்பு. தண்ணி குடிக்கிறதே தப்பு. என்ன அவங்க நீங்கள் போராட்டத்துக்கு உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்களா? யாருன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணாங்களா? கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் தான் போலீஸ் வந்து ஒரு மூணு எஸ்ஐ வந்தாங்க, ஒரு 6 கான்ஸ்டபிள் வந்தாங்க. அவங்க தான் வந்தாங்க. வேறு ஆள் பார்த்தா நம்ம ஆளுங்க ஃபோனில் தான் விசாரிச்சுருக்காங்க. அந்த அறக்கட்டளையில் இருக்க நிர்வாகிங்க அவங்கெல்லாம் 3 மணிக்கு ஸ்டேஷனில் யார் வரணும் யார் வரணுன்னாங்க. வேலுமரவன் அப்புறம் அவர் நந்தகோபாலையா வேறு நந்தகோபால் பக்கா சொல்லியிருக்காங்க. அவர் வந்து வர வேண்டியது கும்போதி செல்வராஜ் என்ன அவன் பொருளாளர் இல்லை. இப்போ நிர்வாகிங்க அதில் எத்தனை பேர் உறுப்பினர் மெம்பர் வந்து நிறையா. அதாவது இப்போ 1980 இது வந்து ஐயா நாகேந்திரன், பேராசிரியர் சொக்கலிங்கம், ராமச்சந்திரன் மருதுபாண்டியன், இப்படி வந்து பெரிய ஆளுகள்லாம் சேர்ந்து நல்லமணி ராஜமணி எல்லோரும் இருக்காங்க. அவங்க வந்து நமக்கு ஒரு டெஸ்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு மாயவரத்துலேயே இங்கே ஒரு கல்யாணத்தை முடிவு பண்ணுறாங்க. அவரை ராமநாதபுரம் அர்ச்சனை ஐயா, ராமநாதபுரம் அர்ச்சனை ஐயா உங்களோட தான் அறக்கட்டளையில் சீரகுடியில் இருக்கார். மருதமணியார் ஐயா அவங்க இங்கே இருக்காங்க. அதுதான் பெரிய தோணும். 26,000 அந்த காலத்தில் போன வருஷம் ஒரு கூட்டம் ஒன்று போட்டார் மதுராவில் ஐயாவோட மண்டபத்தில். மதுராவில் ஒரு கூட்டம் அறக்கட்டளையில் சார்பாக மகாசபை செயல்படணும் தனியாக மகாசபை செயல்படுறதுங்கிறது ஒரு கேஸ் நான் போட்டு அது அறக்கட்டளைக்கு அதுக்கு ஒரு தனிப்பட்ட கூட்டம் வெளியே யாருக்கும் சொல்லிக்கல. ஆமாம், ரகசிய கூட்டம் நடத்தணும். மகாசபை சம்பந்தமாக ஒரு கேஸ் கூட தனியாக நடக்கும். இது அறக்கட்டளை. சொல்லுறாங்க தொடங்கும்போது அந்த 2024 அதாவது கோபாலகிருஷ்ணன் வந்து தலைவராக இருந்தார். அவர் இருக்கும்போது அறக்கட்டளை செயற்குழு கூட்டம் கூட்டினார். அப்போ கூட்டும் போது என்னன்னு கேட்டால் அந்த ஆளுங்க நிறைய கேள்வி கேட்ட உடனே அது வந்து அண்ணாநகர் டவர் கிளப்பில் நடந்துச்சு. புதுசாக வாங்க ரெண்டாவது சொல்லி அந்த கூட்டத்தை அங்கே நடத்தப்படாத அப்படின்னு செஞ்சு மறுபடியும் இங்கே வந்து நடத்தும் போது என்னென்னா அடிக்கடி ஆகிப்போச்சு. இந்த மரிய சுந்தரத்தெல்லாம் போட்டு அடிச்சிட்டாங்க. மரிய சுந்தரம் ஒரு 4-5 பேர் அடிச்சிட்டாங்க. அதோடு அது போயிடுச்சு. ஐயா பெங்களூர் சொக்கலிங்க நினைச்சாரு அண்ணன் ஆமாம் மக்கள் தலைவர் மாவட்ட மரிய சுந்தரம் அவர் அப்போ வந்து பாலகிருஷ்ணன் மரிய சுந்தரம் அவர் காத்தூர் முருகேசன் இவங்களாம் ஆளுக்கு ஒரு மாவட்ட செயலர். கரெக்டு மக்கள் தலைவர் ஆளுக்கு ஒரு மாவட்டம் கரெக்டு. அப்போ வந்து அடிக்கடி ஆகி போச்சா. பெங்களூர் சொக்கலிங்க நினைச்சாரு இவங்க அடிக்கடிலாம் நடத்திக்கா கேட்டா பண்ணோன்னே கோபாலகிருஷ்ணன் மேலே வந்து கரப்ஷன் கேஸ் போட்டாங்க. கோபாலகிருஷ்ணன் மேலே இப்படி மகாசபையுடைய அறக்கட்டளை வந்து இப்படி சீரழிச்சாரு, ஒழுங்காக செய்யலாம் அது சொல்லிட்டு ஒரு கேஸ் இன்னைக்கு இருக்குது. அவர் இறந்துட்டார். ஐயா சொக்கலிங்க இறந்துட்டார். இன்றைக்கும் கேஸ் இருக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த கேஸ் போட்ட உடனே கோபாலகிருஷ்ணன் நினைச்சிட்டாரு அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இந்த நந்தகோபால், வேலுமனோகரன், பொங்கு சிவராஜ் 3 பேரையும் நிர்வாகியை போட்டு அவர் அப்படி போடுறதுக்கான அந்த பைலாவில் டெஸ்ட் பைலாவில் அப்படி நியமனம் பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது. அவர் ரிசைன் பண்ணுறாருக்குன்னா செயற்குழுவை கூட்டி ரிசைன் பண்ணி அதில் வந்து புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கிறது தான் முறை. ஆனால் கோபாலகிருஷ்ணன் வந்து நியமனம் பண்ணி தியாகம் பத்திரிக்கையில் அனௌன்ஸ் பண்ணிட்டார். என்ன செய்யணும், இவங்க புதுசாக வந்தவங்க ஒரு செயற்குழுவை கூட்டி அதில் வந்து ஒப்பந்தம் கங்கர்னஸ் வாங்கிட்டாங்க. ஐயா போட்ட அந்த உத்தரவை ஒப்பந்தம் கொடுத்தா தான் அது ரெக்கக்னைஸ் ஆகும். இது வரைக்கும் அவங்க கூட்டலை. 2024 என்னன்னு கேட்டால்
அந்த அற அறக்கட்டளைக்கு கீழே தான் அந்த யாதவ மகாசபை இருக்குது. அறக்கட்டளைக்கு கீழே தான் யாதவ மகாசபை இருக்குது. யாதவ மகாசபை தான் அறக்கட்டளை உருவாக்குனது. ஆனால் சொத்து பாதுகாப்பு குழு அந்த இதில் வந்து என்னென்னா மகாசபை வந்து அந்த அறக்கட்டளை கீழே வந்து அந்த அறக்கட்டளை வந்து கூட்டத்தை வந்து இவங்க வந்து முறையாக நடத்தலை. அறக்கட்டளை எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு? ஏழை எளிய மாணவர்கள். சொல்லுங்க சொல்லுங்க, தப்பு இல்லை, தப்பு சொல்லுங்க, நான் மறந்துதான் சொல்லுங்க. ஆமாம் 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 இல்லை மாற்றியாச்சு, அதான் 130. அதான் அதான் அப்போ வந்து நம்ம அந்த இதில் வந்து இந்த ஆழ்வார்பேட்டையில் நடத்துகிறோம்ல, அதில் மொத்தம் வந்து இந்த ரெண்டு 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 திருப்பம் ஆமாம் இல்லை காஞ்சாங்க. ஆமாம் ஆமாம் அதில் வந்து நமக்கு வந்து மெஜாரிட்டி அப்போ வந்து கோபால் அது அந்த அந்த இது வந்து அதுக்கு மகா அகில இந்திய மகாசபைக்கு கோபாலகிருஷ்ணன் 3 நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. நீ வந்து பொதுக்குழு கூட்டல, வரவு செலவு காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அகில இந்திய மகாசபை வந்து தொடர்ந்து 3 நோட்டீஸ் அனுப்பிச்சு. அதுக்கு பின்னாடி என்னங்க யாரும் எனக்கு வந்து அவன் நோட்டீஸ் அனுப்புறதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதிலிருந்து பிரிஞ்சு 2004 நம்ம பொதுக்குழு நடத்தணும். 2005 புதிய ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த கேஸ் தனி, அது ஒரு 15-20 வருஷமாக வரவு செலவு காமிக்காமல் அந்த கேஸை தனியாக நடத்திட்டு இருக்கேன். அந்த கேஸை நான் தனியாக நடத்திட்டு இதில் வந்து என்னன்னா இவங்க வந்து நியமனம் பண்ணதுக்கு பின்னாடி இவங்களை வந்து என்னன்னா இவங்க செயற்குழுவை கூப்பிட்டு இது வரைக்கும் ஒப்புதல் வாங்கலை. இதுக்கு இடையில என்னன்னா 2024 அதான் அப்போலாம் வந்து கலந்துருக்கோம். 2024 வந்து இந்த அறக்கட்டளைக்கு வந்து நாசேராம் தலைவராக சொல்லிட்டு ஒரு குரூப் இதே ஒரு இன்னைக்கு நடக்கிறது போல ஒரு கூட்டம் நடந்துங்க. அந்த குரூப் அப்படியே ஒரு 100-150 பேர் வந்தாங்க. எங்களுக்கு திடீர்னு செய்தி கிடைச்சவன நாங்கள் வந்து ஒரு 30-40 பேர் எண்ணி சேகரிக்கிறோம். நாங்கள் வந்தோம் வந்து இந்த இதுக்குள்ள அவங்களை நுழைய விடுவோம். இல்லையா அப்படியா? இங்கே வந்து இவங்க நுழைய விடாததுக்கு நாங்கள் தடுக்கிறோம். அவங்க குறுக்கு பெருசு, நாங்கள் ஒரு 30-40 பேர் தான் இருக்கோம். இருந்தாலும் வந்து தைரியமாக சண்டை போடுறோம். சண்டை கைகலப்பு நடக்கிற நேரத்தில் இந்த படையில் நாங்கள் ஃபோன் பண்ணி பார்ப்போம். இன்ஸ்பெக்டர் வந்து அங்கேருந்து 2-3 எஸ்ஐ ஓடினாங்க. ஒரு 7 ஸ்டாஃப் வந்து அமைதியாக இறங்கி அப்புறம் அவர் வந்து சண்டை போடுறதாங்க தடுத்து மேலே கூட்டிகிட்டு போய் என்ன பிரச்சனை கேட்டு இவர் வந்து செயற்குழு தான் எல்லாருமே முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி இருந்தார். பேசி கவனிச்சுட்டு தான் அப்போ என்ன அதில் முடிவு பண்ணுறான்னு கேட்டால் ஒரு 15 நாள் அல்லது 1 மாதத்தில் நான் செயற்குழுவை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி வெளியூருக்கு போகிறார். இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு இடையில வந்து 780 காலுக்கு மேலே. ஏன்னா நான் தலைவர் பேசுகிறேன் என்னங்க இன்னைக்கு முடிவு பண்ணியது என்ன, இன்னைக்கு முடிவு பண்ணாங்க முன்னாடி முடிவு பண்ணாங்க முன்னாடி இதே தொடர்ந்து அவர் சொல்லுவோம். அவர் நான் என்னங்க செய்யறது, நானா பொதுச் செயலாளர் நானும் சேர்ந்து தான் கூட்டணுங்கிறது தான் பைலாவில் இருக்கணும். பொதுச் செயலாளர் தான் எப்படி இருக்கணும், வித் கன்சல்டன்ட் வித் பிரசிடென்ட் தலைவரோட கலந்து பேசி தான் நான் பொதுச் செயலாளருக்கு தொடர்ந்து சொல்லிட்டே 780 காலம் எடுத்துக்கிட்டாங்க. நான் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் என்ன செய்ய அதுக்கு தான் நான் இதுக்கு வந்து ஒரு முடிவு காரணம் அப்படின்னு சொல்லி தான் நான் போன மாதமே நடத்துறதா இருக்கேன். அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் பார்க்க முடியல. அதுக்கடையில் எனக்கு இந்த காலு போய் இதுக்கு போகும்போது அடைக்கலாம்
என்ன ஊர் அது? ஏலகிரி மலை. ஆக்சிடென்ட். ஆமாம், வாணியம்பாடி தான். அதோடு போயிட்டேன். போய் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி பேசிட்டு தான் வந்தேன். அதுக்கு முன்னாடி என்னால் இப்போ இன்னைக்கு அவங்க சேர்த்து கூப்பிட்டாங்க. இன்னைக்கு வச்சுருவாங்க. இன்னைக்கு வந்தாலும் வந்துடுவாங்க. இன்னைக்கு வந்தாலும் வந்துடுவாங்க. வந்து மறுபடியும் நான் கைப்பற்ற வருவேன்னு கோபால ஐயா இறந்ததுக்கப்புறம் மகாசபையில் ஒரு எலெக்ஷன் வைக்காமல் தலைவர் அப்படின்னு சொல்லி இவங்களா ஒன்றாங்க இல்லை வச்சுருக்காங்களே. இன்னைக்கு கொரோனா முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆகுது. 6 வருஷமாக ஒரு தேர்தல் நடத்தாமல் அறக்கட்டில் மகாசபையில் சங்கத்தில் வந்து தேர்தல் நடத்தாமல் இருக்கு தலைவர் தேர்தல் சொல்கிறாங்க. இவங்களா எலெக்ஷன் நடத்துகிறாங்க. லீஸு கொடுத்தாங்களா அந்த பிள்ளைங்க? எலெக்ஷன் நடத்துகிறாங்க. எப்படி நடத்துகிறாங்க? 1.5 கோடி 2 கோடி கொடுத்துருக்கீங்க. ஒரு நிர்வாகத்திலிருந்து மக்களுக்கு தேவையான ஒரு தலைவரை உருவாக்கி தேர்தல் வைக்க முடியல. என்னங்க பொதுக்குழு உங்கள் வயசான காலத்தில் வந்து கஷ்டப்பட்டு இவங்களுக்கு அமைப்பை இல்லை இல்லை அவங்க தனியாக ஒரு கட்டணம் கட்டி அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே கட்டி வச்சு இவங்கள சமுதாயத்துக்காக 40 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் கல்லூரி யாதவர் கல்லூரி 57 ஏக்கர், அந்த பக்கம் ஒரு 50 ஏக்கர் மகளிர் கல்லூரி எல்லாம் கொடுத்து உருவாக்கி வச்சுருக்காங்க. ஒரு மகாசபை பில்டிங்க 2 கோடி யாதவரை வந்து இவங்க வந்து வழி நடத்த வேண்டிய இடத்துல இருக்கிற இடத்துல லெட்டர் படம் ஒரு குரூப் வந்து கைப்பற்றி அறாவடி பண்ணி இந்த மாதிரி அறக்கட்டளையில் ஏழை மாணவர்கள் படிக்கிற வழியிலேருந்து இவர் வந்து உட்காந்து போராட்டம் யார் வந்து கேட்க எவ்வளோ பெரிய தீவிரவாதி. ஆமாம் அது அவன் பையன் வந்து பையனுக்கு உதவிக்காரங்க உயர்கல்விக்காக நானும் 3 தடவை போடுறேன் மனோரமைக்கு. நான் ஒன்று பேசினா அந்த 103 போல எதாவது ஒன்று பேசிட்டேன். அப்புறம் நாட்டு ராமச்சந்திரன் அவர் பிஎட். ஏன்னா அவர் வந்து போட்டு ஒரு இது இருக்கிறார். ஏன் நம்ம ஏழை மாணவர்களை அவாய்ட் பண்ணி பணம் கொடுக்குறோம். ஏற்கனவே கூட இதில் திருமயத்தில் வந்து புத்தம் முன்னாடி போகும்போது 2 பேர் தான் ஆச்சு. 2 பேர் அந்த பிள்ளைகள்லாம் வந்து 3 பொண்ணுங்களை படிக்க வைக்கிறது பண்ணலையா? புதுக்கோட்டையில் 3 பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது நாடு ஐயா வந்து இந்த மாணவர்களுக்கு வரதுக்கு முன்னால் வாக்குறுதி நிறையா கொடுத்துருக்காங்க. பிள்ளைங்களை படிக்க வைக்கிற காலேஜ் வரைக்கும் சரியா அது பண்ணலை. அதுக்கு முன்னாலே அவர் பண்ணலைன்ற நியூஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி அவர் நான் வந்து அவர் வாங்க மாட்டேன், நான் எனக்கும் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் நிறைய விமர்சனம் வச்சுருக்கேன். அது கொடுத்தாலே வாங்க மாட்டேன். மகாசபையில் அறக்கட்டளையில் நீங்கள் சொன்னீங்க 1.5 கோடி பணம் இருக்குது. ஏழை 2 கோடி ஏழை ஒரு மாணவர் படிக்கிறதுக்காக அந்த பணம் இருக்குன்னு நான் போராட்டம் பண்ண கூட சொன்னீங்க. காலைல இருந்துதான் இருக்கும் ஐயாவுக்கு தெரியும். அதனால இப்போ போகிறதா அறக்கட்டளை அவங்க எல்லாம் 4 பக்கம் 4 விதமாக சேர்த்து போட்டு மகாசபையை முளைக்கி அறக்கட்டளையை முளைக்கி கேட்காது. ஆளுக்கு ஒரு அமைப்பு 50 100 அமைப்பு சங்கமும் மகாசபை பேரில் 100 மகாசபை வச்சுருக்காங்க. யாருக்கு மகாசபை தலைவருன்னே தெரியல. தமிழ்நாட்டில் இருக்கிற படிக்காத அகில இந்திய யாதவர் பாதுகாப்பு அமைப்புன்னு வச்சிருக்காங்க. இவர் வச்சிருக்காரு. இல்லை பேரவைன்னு இதை போல வந்து ஒரு 56க்கு மேற்பட்ட அமைப்புகள் போட்டு வந்தாங்க. இவர் இந்தியாவுக்குள்ள உலகமுள்ள அமைப்பு வச்சுட்டு நடத்திட்டு இருக்கிறதுனால இவர் கேள்விப்பட்டு நைட்டு பார்த்து ஒன்று பிளேட் ஏறி உடனே வந்துட்டாங்கல்ல. உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து அவங்க தனியாக இருக்குது. அதெல்லாம் வந்துட்டேன் படிக்காத எவ்வளோ பேர் இருக்கான் படிக்க வைக்க முடியாமல். அதுக்காக தானே உருவாக்க வந்துருக்கீங்க. அதுக்காக தானே உருவாக்க பெருமையத்தில் அந்த 3 பேருக்கு நம்ம அமைப்பு 1 லட்சம் டெபாசிட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஏன்ட்டு தான் சொன்னார், நான் வந்து படிக்கிறவங்க
ஆமாம் ஆமாம் தமிழ்நாடு ஒன்றும் யாதவ செய்யல. மக்கள் சார்பாகவும் தமிழ்நாடு யாதவ தகவல் தொழில்நுட்ப பிரிவு விருதுநகர் கமிட்டி சார்பாக உங்களை எல்லாரும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து இந்த போராட்டத்தை வெளியேறுங்க. இல்லை இப்போ வெற்றி அடைவாங்க வெற்றி அடைவாங்க நிச்சயமாக வெற்றி வாழ்த்துக்கள் ஐயா. இப்போ பேச்சுவார்த்தையில் நீதி வேண்டும், நீதி வேண்டும். அறக்கட்டளை யாதவ மாணவர்களுக்கு, ஏழை யாதவ மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட யாதவ மகாசபை அறக்கட்டளை ஐயா சேவை செம்மல் டாக்டர் சிவபெருமாள் யாதவ் அவர்களின் போராட்டம் வெற்றி பெற வேண்டும். அவர்கள் குரல் கொடுக்கின்ற நீதி வேண்டும், நீதி வேண்டும். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற சீதாரி பெருமக்கள், யாதவ பெருமக்கள், ஏழை யாதவ மாணவர்கள் கல்வி உயர்கல்வி மேற்படுத்தி தொடர்வதற்கு இந்த அறக்கட்டளையை சீல் வைத்து நீதிமன்றத்திலே வழக்காடி அறக்கட்டளை பூட்டி வைத்து யாருக்கும் உதவி இல்லாமல் செயல்படுகின்ற நிர்வாகிகள், செயலாளர், தலைவர் அவர்களை வன்மையாக கண்டித்து இந்த போராட்டத்தை ஐயா வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். யாதவர்களுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும். அறக்கட்டளையை மீண்டும் செயல்படுத்திட வேண்டும், செயல்படுத்திட வேண்டும். அதாவது